வெல்கம் பேக் டு ராமஸ் வீலாக். இந்த வீலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் அண்ட் அவுட்டிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியாங்கிறது சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பிளேஸு. இங்கே வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா பொருட்களும், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே கிடைக்கும். கிடைக்காத பொருளே இருக்காது, எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற ஃபீலே வந்து வந்துடும். அப்படி ஒரு பிளேஸ் தான் வந்து லிட்டில் இந்தியா. அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ஆர்டி ஸ்டேஷன். நான் ஏற்கனவே ஒரு வீலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், எல்ஆர்டி ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. இது வந்து எம்ஆர்டி. இங்கே வர ட்ரெயின் வந்து பெரிய ட்ரெயின். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், அந்த பிளேஸோட டிஸ்டன்ஸும் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ ஒரு 7-8 மாதம் கழித்து வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து நாங்கள் வந்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததே கிடையாது. 8 மாதம் கழித்து நாங்கள் வர்றோம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ட்ரெயின்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ட்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நீளமான ட்ரெயின் தான் இருக்கும். இந்த க்ரீன் கலர் லைட் எரியுது எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணுமோ அங்கே வந்து ரெட் லைட் எரியும். நாங்கள் வந்து வந்தாச்சு லிட்டில் இந்தியா ஸ்டேஷன். இதுதான் வந்து லிட்டில் இந்தியா ஸ்டேஷன். நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் உங்களுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமிங்கில் வந்தால் மேபி கூட்டம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரைடே போனதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் மெயினாக சூஸ் பண்ணதே ரொம்ப ஃப்ரீயாக யாரும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரைடே வந்து சூஸ் பண்ணோம். நான் வந்து மெயினாக இங்கே வந்ததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, என்னோடய குக்கர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு குக்கர் வாங்குறதுக்காக தான் நான் லிட்டில் இந்தியாவுக்கு வந்தேன். ஸோ இந்த எஸ்கலேட்டரை விட்டு நம்ம வெளியே போனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை கீழே இறக்கி வச்சோடனே உங்களுக்கு அந்த நம்ம ஊர் அந்த ஃப்ரூட்ஸு, நம்ம ஊர் ஃபுட்டோட ஸ்மெல்லு வரும். நீங்கள் நல்லா வந்து பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்தோடனே உங்களுக்கு கடைகள் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா கடைகள்லையும் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து வர ஃப்ரூட்ஸ் தான். இங்கே வந்து அந்த தாய்லாந்தில் வர இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகாது. அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் ஆகட்டும், கொய்யாப்பழம், சப்போட்டா எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் இங்கே நிறையா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உடன் ஸ்டிக்கு, உடன் ஸ்பூனு, அதை நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். வுட்டிலே வந்து ஃபோக்கு அந்த மாதிரியான திங்ஸ் வந்து இங்கே இருந்தது. உங்களுக்கு ஃப்ளவர் ஷாப்பு, அப்புறம் வந்து காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே. அப்படி நெக்ஸ்ட்டு கடைகள் தான் இருக்கும். அப்படி நெருக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கு கேப்பே இருக்காது. நீங்கள் எந்த கடையில் போய் வேணாலும் வாங்கலாம். ஸோ நமக்கு வரிசையாக கடைகள் தான் இருக்கும். வீக்கெண்டில் வந்திங்கன்னா இந்த வேலை வந்து நம்ம நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்கும். நிறைய கூட்டம் இருக்கும். இந்த இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறதுல வந்து தேக்கா சென்டர் சொல்லுவாங்க. ஸோ தேக்கா சென்டரில் ஃபுட் கோர்ட்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சீப்பாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், $5, $2 அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இங்கே வந்து கிடைக்கும். இது ஃபுல்லாகவே அந்த கடைகள் தான். இப்போ வந்து நான் கடைக்குள்ளே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கார்த்திகா ஸ்டோர்ன்ற ஒரு கடை. இந்த கடையில் வந்து நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கலான்னு வந்தேன். ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான் வாங்கினேன். நான் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ், இவ்வளோ வந்து பிராண்டில் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம முஸ்தஃபாவில் வந்து இந்த அளவு கலெக்ஷன் கிடையாது. கம்பேர் டு முஸ்தஃபா இங்கே வந்து கார்த்திகா ஸ்டோரில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. முஸ்தஃபா விடவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா முஸ்தஃபா டூர் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதோட லிங்க்ஸ் எல்லாம் ஐகார்டில் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே வந்து இந்த கிச்சன் எசென்ஷியல்ஸ், இந்த கிச்சன் குக்வேர்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கல் சட்டி, பணியார சட்டி, இரும்பு கடாய் எல்லாமே கிடச்சிது. அந்த கைப்பிடியும் பார்த்திங்கன்னா நல்ல உட்டனில் கொடுத்த நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு கடாயெல்லாம் இருந்தது.
ஆப்பச்சட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்தது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயும் நிறையா வச்சுருந்தாங்க. ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இங்கே இந்த கடை வந்து கொஞ்சம் அந்த ஏர் ஃப்ளோவே கிடையாது. அதனால் கடையில் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் அந்த ஸ்டோரில் நிற்க முடியலை. ஏன்னா ஏர் ஃப்ளோ இல்லை, ஃபுல்லாகவே அடைச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா டம்ப் பண்ணி அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் திங்ஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த ஏற்கனவே நம்ம மாஸ்க் வேறு போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து இந்த ஏர் ஃப்ளோவும் கிடையாது. அதனால் வந்து கிட்ஸ் ஆகட்டும், எங்களுக்காகட்டும் அந்த மூச்சு வந்து சரியாக விட முடியல. ஸோ ப்ரீத்திங் விட முடியல. அதனால் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல முடியல. இதே மாதிரி இட்லி, மினி இட்லி தட்டு, பெருசாக இருக்கிற இட்லி தட்டு, பால் பாத்திரம், நிறைய கிண்ணம் வெரைட்டிஸ், வெஞ்சனம் கிண்ணம் வெரைட்டிஸ், அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கான அந்த அண்டா மாதிரியான பாத்திரம் எல்லாமே இருந்தது. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு குக்கர்ஸ் வாங்கணும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கடைக்கு வரலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா அதை சொன்ன மாதிரி சரியாக ப்ரீத் பண்ண முடியல. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறோம். ரொம்ப ஃபேவரேட்டான பிரியாணி சாப்பிட்றதுக்கு போகிறோம். இங்கே அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் விட்டு இறங்கினோன்னா கொஞ்சம் நீங்கள் நேராக வாக் பண்ணிங்கனாலே போதும். வரிசையாக வர்றது எல்லாமே இந்தியன் கடைகள் தான். நம்ம மும்பை ஸ்டைல், பெங்காலி ஸ்டைல், அப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்னு தனித்தனியான கடைகள் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்ற கடை தான். வரிசை இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னால உங்களுக்கு கடைகளும் பார்த்தீங்கன்னா வரிசையாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட் வேணாலும் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். வரிசையான கடைகள் தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணோம். மச்சான்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். இது நல்லா இருந்தது. அது அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டோட செட்டிங்ஸ், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. நாங்கள் வந்து அந்த மிரர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டோம். ஃபுட்டு மெனுவும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பிரியாணி வெரைட்டிஸ், அப்புறம் சைட் டிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஒரு நெய் சுக்கா வறுவல், சிக்கனில் செஞ்சது, அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பு, ஒரு எக் நூடுல்ஸ், இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து திரும்ப வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஷன் வந்து எல்லாமே வந்து உங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம நடந்து போய்க்கலாம், ஈஸியாகவே போய்க்கலாம். எந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வெளியே. இங்கே வெளியவே உங்களுக்கு வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. 2 போர்டு இருக்கும். ஒரு போர்டில் வந்து இங்கே நீங்கள் எப்படி வந்து அந்த பஸ் ஸ்டேஷன் நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் அதோட பஸ் நேம் இருக்கும், அதோட ஸ்டாப் நேம் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தமிழும் இருக்கும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற அந்த மேப்பு, நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்றதுக்காக டீட்டெயில்டாக மேப்பும் இருக்கும். நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட்டில் இந்தியா எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு உள்ள இந்த அண்டர் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் உங்களுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். பிகாஸ் ஆஃப் இந்த கொரோனாவும் சொல்லலாம், அதே மாதிரி வீக் டேவும் சொல்லலாம். ஸோ நாங்கள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் வேணும் கேட்டுட்ருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் உங்களுக்கு வந்து யோகர்ட் ஐஸ்கிரீம் கிடைக்கும். மில்கில் செய்ய மாட்டாங்க, யோகர்ட்டில் செய்வாங்க.
யோகர்ட்டை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து டாப்பிங்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 டாப்பிங்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நட்ஸு இல்லைன்னா சாக்லேட் அந்த மாதிரி டாப்பிங்கு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு சாஸ், 3 வகையான டாப்பிங்ஸ் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ரோசன் யோகர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸோ நட்ஸ் டாப்பிங்கு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. சாஸும் பார்த்திங்கன்னா ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ் இருக்கும். சாஸ் இந்த சாக்லேட் சாஸ், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், நார்மல் சாக்லேட், பீனட் பட்டர், இந்த மாதிரி நிறைய சாஸ் இருக்கும். அதோட சாஸும் நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து. இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா இது எல்ஆர்டி ஸ்டேஷனு. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு வீலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீலாகு ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு. இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய இடத்த வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரியான வீலாக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வீலாக் போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட மற்ற வீலாக்ஸோட லிங்க்ஸ் வந்து எண்டு ஸ்க்ரீனில் ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.